எல்லாருக்கும் சாரி சொல்றேன், லேட் ஆயிடுச்சு. எல்லாருக்கும் மெயினா நல்வாழ்த்துக்கள். 78வது முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டும் மகளிர் தினத்தை முன்னிட்டு ஓசூரில் அதிமுக சார்பில் பெண்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. ஓசூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட 18வது வார்டு பகுதியில் முன்னாள் அதிமுக கவுன்சிலர் முரளி தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் அதிமுக கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட கழக செயலாளர் பி. பாலகிருஷ்ணா ரெட்டி, அதிமுகவின் மாமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் பால் நாராயணன், மாவட்ட அம்மா பேரவை சிட்டி ஜெகதீஷ், அதிமுகவின் மாமன்ற உறுப்பினர் மஞ்சு என்கிற மஞ்சுநாத், மேலும் கழக நிர்வாகிகள் பங்கேற்றனர். இந்த நிகழ்ச்சியில் பேசிய கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட செயலாளர் பாலகிருஷ்ணா ரெட்டி அவர்கள், தமிழகத்தில் கடந்த 5 வருடங்களாக நடைபெற்று வரும் திருநற்ற திராவிட மாடல் ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, அதேபோல் குழந்தைகளுக்கும் பாதுகாப்பு இல்லை. எங்கு பார்த்தாலும் கொலை, கொள்ளை, கற்பழிப்பு. மேலும் தமிழகத்தில் கடந்த 5 வருடங்களாக கஞ்சா பழக்கம் அதிகரித்து தமிழகம் தற்போது கஞ்சா மாநிலமாக திகழ்ந்து வருகிறது. மேலும் பொதுமக்களுக்கு அனைத்து விதமான வரிகளை திணித்து சொத்து வரி, மின்சார கட்டண உயர்வு, குப்பை வரி, தண்ணீர் வரி உள்ளிட்ட பல வரிகள் பல மடங்கு உயர்த்தப்பட்டு பொதுமக்களுக்கு பெரும் சுமையாக்கி வருகின்றது. கடந்த அதிமுக ஆட்சியில் எந்த ஒரு வரியும் பொதுமக்களுக்கு விதிக்காமல் பொதுமக்களின் ஆட்சியாக அண்ணன் எடப்பாடி அவர்கள் தலைமையில் சிறப்பான ஆட்சி நடைபெற்றது. பொதுமக்கள் திமுகவின் பொய்யான வாக்குறுதிகளை நம்பி வாக்களித்து ஏமாந்து விட்டார்கள். இம்முறை வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் அதே தவறு செய்ய மாட்டார்கள். மேலும் அதிமுக கூட்டணிக்கு வாக்களித்து மீண்டும் அண்ணன் எடப்பாடி அவர்களை முதலமைச்சராக பெண்களும் விவசாயிகளும் பொதுமக்களும் முடிவெடுத்து விட்டார்கள் என்று தனது உரையில் தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியின் முடிவில் அப்பகுதி பெண்களுக்கு மகளிர் தின வாழ்த்துக்கள் கூறி மற்றும் பெண்களுக்கு நலத்திட்ட உதவி வழங்கினார். மகளிர் தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற நிகழ்ச்சியானது பொதுமக்களிடையே நல்ல இன்னைக்கு நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க, எல்லாம் விலைவாசி ஏறிச்சு, வீட்டு வரி ஏறிச்சு, சொத்து வரி ஏறிச்சு, குப்பை வரி, குப்பைக்கு வரி போட்டாச்சு. இப்போ எல்லாம் குப்பை வரி இல்ல, தண்ணி எல்லாமே ஏறிடுச்சு. கரண்ட் பில்லு ஏற்றிட்டாங்க. சப்போர்ட்னாலதான், ஒத்துழைப்புனாலதான் இந்த ஆட்சி 30 ஆண்டு காலம் தமிழகத்தில் 3 லட்சம் அதிகமான 7 லட்சம் 10 லட்சம் ஜாஸ்தி வந்தீங்க. வாங்கி கொடுத்து வாங்கி கொடு. நீயே வாங்கி கொடுப்பா. மேலே ஏறாதான் உண்டு. இல்லை, அது கொஞ்சம் கிளியர் ஆகுதுன்னு முன்னாடி வந்து